பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதியவர் மறைந்திருந்த புதையலை கண்டுபிடித்தார். அவர் ஒரு வரைபடத்தை உருவாக்கி கடிதம் மூலம் தன் நண்பர்களுக்கு அனுப்பினார். ஒரு கிராமத்தில் முதியவரின் பேரனான சிவகுமார் தன் தாத்தாவின் அறையை சுத்தம் செய்கிறார். அப்போது ஒரு பழைய பெட்டிக்குள் அந்த வரைபடத்தையும் ஒரு நாட்குறிப்பையும் கண்டுபிடிக்கிறார். அந்த வரைபடம் பயணத்தின் ஒரு பகுதியை மட்டுமே காட்டுகிறது. சிவகுமார் தன் தாத்தாவின் நாட்குறிப்பை புரட்டுகிறான். அதில் வரைபடத்தின் மற்ற பகுதிகளை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களின் பெயர்கள் உள்ளன. அதே நேரத்தில் கிங்ஸ் பல்கலைக்கழகமும் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் குழுவும் அந்த மலைகளில் ஆராய்ச்சி செய்து வருகின்றன. அகழ்வாராய்ச்சியின் போது அவர்கள் ஒரு அரிய வைரத்தை கண்டுபிடிக்கின்றனர். இந்த வைரத்தை அவர்கள் மன்னரிடம் அளிக்கின்றனர். மன்னர் மேலும் தேடுவதற்கு ஊக்குவிக்கிறார். ஆனால் அவர்களால் முக்கிய புதையலை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கிடையில் ஒரு வில்லன் எல்லையற்ற அதிகாரத்தை பெறுவதற்காக அந்த புதையலை தேடுகிறான். சிவகுமார் தன் தாத்தாவின் நண்பர்களை சந்தித்து வரைபடத்தின் மீதமுள்ள பகுதிகளை சேகரிக்கிறான். முழுமையான வரைபடம் புதையல் இந்தியா சீனா எல்லைக்கு அருகில் அமைந்திருப்பதை காட்டுகிறது. சிவகுமாரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் அங்கு பயணிக்கின்றனர். கடுமையான பணியையும் எதிர்கொள்கின்றனர். அவர்கள் ஒரு சிறிய குழியை கண்டுபிடிக்கிறார்கள். அது ஒரு சிவன் கோவிலுக்கு இட்டுச் செல்கிறது. கோவிலுக்குள் அவர்கள் ஒரு ரகசிய நிலவரையை கண்டுபிடிக்கிறார்கள். அதை திறக்க அவர்களுக்கு ஒரு சிறப்பு சாவி தேவைப்படுகிறது. அது தாத்தா சிவகுமாருக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுத்து ஒரு சங்கிலி என்று தெரிய வருகிறது. அது திறக்கப்பட்டதும் அவர்கள் புதையலை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அந்த வில்லன் திடீரென தோன்றி அதை பறித்து அனைவரையும் கொல்ல முயற்சிக்கிறான். சிவகுமார் தன் புத்திசாலித்தனத்தால் வில்லனை முறியடித்து இந்திய அரசாங்கத்திற்கு தகவல் தெரிவிக்கிறான். அரசாங்கம் புதையலை பாதுகாத்து வில்லனை சிறையில் அடைக்கிறது.